Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷனோட ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன். அது வந்து தேர்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் இல்லாதவங்களுக்கு. ஸோ இது வந்து தேர்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் இன்னையோட முடியுது, 28ஓட கம்ப்ளீட் ஆகுது மேம். ஸோ மார்ச் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஈஸியாக போட முடியும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஏன்னா 1 மந்த்து தான், 1 மந்த்துக்குள்ளே நம்ம இவ்வளோ போர்ஷன்ஸ் முடிக்கணுன்றது ரொம்ப டஃப் தான். பட் நம்ம ஆல்ரெடி படித்த லெசன்ஸ் ரிவைஸ் பண்ணணுன்றதுனால மேக்ஸிமம் அதுக்குள்ளே வந்து 1 மந்தில் போட்டிருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 days இருக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா 9 இயல் வரைக்கும், இங்கிலீஷ் ஓவரால் ஃபுல் சாப்டர் இல்லையா, யூனிட் 7 வரைக்கும், அடுத்து சாப்டர் 9 வரைக்கும், சயின்ஸ் 25 லெசன்ஸ் அண்ட் சோஷியல், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இது ஓவரால் லெசன். ஸோ இன்னைக்கு மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நாளைக்கு மார்ச் 1 ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் ஈவினிங், ஒரு சப்ஜெக்ட் மார்னிங், சரிங்களா? ஏன்னா ஷார்ட் டியூரேஷன் தான். எனக்கு புரியுது உங்களோட டிஃபிகல்ட்டிஸ், பட் வேறு வந்து நமக்கு ஆப்ஷன் கிடையாது. அதனால் இந்த மாதிரி நான் அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஈஸியாக இருந்தால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை மேம் நான் வேறு மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் டியூஷன் இருக்குது, எனக்கு வெளில ஸ்கூல் ஒர்க்ஸ் இருக்குது இப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சாய்ஸ், அதாவது உங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளான் அலாட் பண்ணிக்கோங்க. பட் கேட்டவங்களுக்காக இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ பார்க்கலாமா? மார்ச் 1 நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஃபஸ்ட்டு இயல் 1, இயல் 9. ஏன்னா இயல் 9 இப்போ ரீசண்டாக படிச்சிருப்பீங்க, நீங்கள் தேர்ட் ரிவிஷனுக்கு பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லையா, இப்போது தேர்ட் ரிவிஷன் இல்லாதவங்களும் வந்து இதை நீங்கள் இப்போ ரீசண்டாக டெஸ்ட் எழுதிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இயல் 1 இதுக்கு முன்னாடி படித்தது, ஹாஃப் இயர்லியில் படித்தது தான். அதனால் இது கொஞ்சம் நல்லா ஃபெமிலியராக தெரியும், இது கொஞ்சம் சப்போர்ட். அதனால் இயல் 1, இயல் 9 இது 2 முடிச்சிருங்க. மேக்ஸ் சாப்டர் 1 அது நீங்கள் 1.1, 1.2 முடித்தாலும் ஓகே தான். சாப்டர் 1க்கு 3 days கொடுத்துருக்கேன். நீங்கள் இல்லை 1.3யும் நான் சேர்த்து முடிச்சிட்றேன், யுவர் சாய்ஸ், ஓகேங்களா? அடுத்து மார்ச் 2 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 1 சாப்டர் 1ல் 1.3, 1.4. மார்ச் 3 பார்த்தீங்கன்னா சயின்ஸில் எப்படி கொடுத்துருக்கேன்னா, வேறு வழி இல்லைங்க, ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட், கெமிஸ்ட்ரியில் லாஸ்ட் யூனிட், அதாவது 16th கெமிஸ்ட்ரி 16th யூனிட். ஏன்னா அது வந்து நம்ம இப்போ தேர்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு படிச்சிருப்போம், இல்லை இப்போ கரண்ட்டாக படிச்சிட்ருக்கோம். பயாலஜி யூனிட் 17, ஃபிசிக்ஸ் யூனிட் 1, கெமிஸ்ட்ரி யூனிட் 16, பயாலஜி யூனிட் 17. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 லெசன்ஸ் படித்தாதான் நம்ம வந்து 1 மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியும். மேக்ஸ் வந்து சாப்டர் 1ல் 1.5 and 1.6. தென் மார்ச் 4 சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 1, ஜியோகிரஃபி யூனிட் 8 இது வந்து இப்போ ரீசெண்டாக படிக்கிறது. அதே மாதிரி சிவிக்ஸும் நான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன், சிவிக்ஸ் யூனிட் 6 அண்ட் எக்கனாமிக்ஸ் யூனிட் 5. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் 2.1 and 2.2. அடுத்து மார்ச் 5 தமிழும் மேக்ஸும். தமிழ் வந்து இயல் 2, இயல் 8, சரிங்களா? இயல் 2, இயல் 8. மேக்ஸில் சாப்டர் 2ல் 2.3 and 2.4. மார்ச் 6 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 2 படிச்சுக்கோங்க. மேக்ஸ் வந்து சாப்டர் 2, சாப்டர் 2ல் 2.5 and 2.6 எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ். மார்ச் 7 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் செகண்ட் லெசன், செகண்ட் யூனிட் அண்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 15. சாப்டர் 2 2.7 and 2.8. மேம் இது ரொம்ப டஃப்பாக இருக்குன்றவங்க உங்களுக்கு டைமிங் எவ்வளோ அலாட் பண்ண முடியுமோ, என்னென்ன சப்ஜெக்ட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். மார்ச் 8 வந்து சோஷியல் அண்ட் மேக்ஸ், சோஷியலில் வந்து ஹிஸ்ட்ரி யூனிட் 2, சிவிக்ஸ் யூனிட் 2, ஜியோகிரஃபி யூனிட் 7, எக்கனாமிக்ஸ் யூனிட் 4. ஏன்னா இப்போ இது 2 லெசன் நியூவாக படிக்கிற மாதிரி, நியூவாக இன் த சென்ஸ் நம்ம ஹாஃப் இயர்லிக்கு படித்ததை கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஜியோகிரஃபி எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது 7th லெசன் 4th லெசன் ரீசெண்டாக இப்போ கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்க லெசன்ஸ் இது, அதனால ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும்.
மேக்ஸ் சாப்டர் 3 3.1 அண்ட் 3.2. மார்ச் 9ல் தமிழ் இயல் 3 இது ஃபர்ஸ்ட் இருந்த லெசன். அடுத்து இயல் 7 சாப்டர் 3ல் 3.3 அண்ட் 3.4. மார்ச் 10 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் மேக்ஸும். இங்கிலீஷ் யூனிட் 3 மேக்ஸ் சாப்டர் 3ல் 3.5 அண்ட் 3.6. மார்ச் 11 சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 3, கெமிஸ்ட்ரி யூனிட் 14, பயாலஜி யூனிட் 18. மேக்ஸ் வந்து 3.7ம் 3.8 எக்ஸசைஸும். மார்ச் 12 சோஷியல் அண்ட் மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 3, civics unit 3, geography unit 6, economics unit 3. Then chapter 4ல 4.1 and 4.2. March 13 தமிழ் மேக்ஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா இயல் 4 மற்றும் இயல் 6. சாப்டர் 4ல் 4.3 and 4.4. மார்ச் 14 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 4. மேக்ஸ் வந்து சாப்டர் 4ல் 4.5 4.6. மார்ச் 15 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் யூனிட் 4, கெமிஸ்ட்ரி யூனிட் 13, பயாலஜி யூனிட் 19. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 5ல் 5.1 அண்ட் 5.2 எக்ஸசைஸ். மார்ச் 16 சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 4, சிவிக்ஸ் யூனிட் 4, ஜியாகிரஃபி யூனிட் 5, எக்கனாமிக்ஸ் யூனிட் 4. சாப்டர் 5ல் 5.3 அண்ட் 5.4. மார்ச் 17 தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 9. அடுத்த மேக்ஸ் வந்து சாப்டர் 5 5.5. நெக்ஸ்ட்டு மார்ச் 18 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷ் வந்து யூனிட் 5. மேக்ஸ் வந்து சாப்டர் 6ல் 6.1 அண்ட் 6.2. மார்ச் 19 சயின்ஸும் மேக்ஸும். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 5, கெமிஸ்ட்ரி யூனிட் 12, பயாலஜி யூனிட் 20. சாப்டர் 6ல் 6.3யும் 6.4ம். அடுத்தது மார்ச் 20. மார்ச் 20ல் சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 5, ஜியாகிரஃபி யூனிட் 4, சிவிக்ஸ் யூனிட் 5, எக்கனாமிக்ஸ் யூனிட் 5. இந்த 4 லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். பார்க்கறதுக்கு தான் நமக்கு 4 லெசன்ஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா சிவிக்ஸ் 5th லெசனும் எக்கனாமிக்ஸ் 5th லெசனும் ரீசெண்டாக கரண்ட்டாக இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க லெசன். அதனால் இது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். 4 and 5 ஹிஸ்ட்ரியில் யூனிட் 5, ஜியாகிரஃபி யூனிட் 4 வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதுவும் படித்த லெசன்ஸ் தான். சாப்டர் 7ல் 7.1 and 7.2. மார்ச் 21 தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 1 2. மேக்ஸ் வந்து 7.3 and 7.4. ஏன்னா நம்ம இயல் 9 இங்கவே முடிச்சிடுறோம். ஸோ அகெயின் நீங்கள் தமிழ் வந்து முடிக்காததை முடிச்சிருங்க இந்த இயல்லாம். மேக்ஸ் 7.3 and 7.4. மார்ச் 22 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 6. மேக்ஸ் சாப்டர் 8ல் 8.1 and 8.2. மார்ச் 23 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 6, கெமிஸ்ட்ரி யூனிட் 11, பயாலஜி யூனிட் 21. மேக்ஸ் சாப்டர் 8ல் 8.3. மார்ச் 24 சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 6 and 7, ஜியாகிரஃபி யூனிட் 3, சிவிக்ஸ் யூனிட் 6. யூனிட் 6 லாஸ்ட் யூனிட்டு, அதனால் ஈஸி. ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது இந்த 3 யூனிட் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். மேக்ஸ் சாப்டர் 9 9.1 and 9.2. மார்ச் 25 தமிழ் இயல் 3 இயல் 4. இது வந்து நீங்கள் இதோட மேக்ஸ் முடிஞ்சிடுது. இதுவும் வந்து தமிழும் அதாவது திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 நம்பர் மேக்ஸை ரிவிஷன் பண்ணுங்கள். மார்ச் 26 இங்கிலீஷ் யூனிட் 7. ஸோ மேக்ஸு வேறு எதெல்லாம் எக்ஸசைஸ் விட்டுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்ச் 27 சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 10 அண்ட் பயாலஜி யூனிட் 22. மார்ச் 28 சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 8 அண்ட் யூனிட் 9, ஜியாகிரஃபி யூனிட் 2. மார்ச் 29 தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 5 6. இது ரிவிஷன். இயல் 5 6 ரிப்பீட். நம்ம ஆல்ரெடி இயல் 5 6லாம் படிச்சிட்டோம். அதனால் தமிழ் வந்து அகெயின் அண்ட் அகெயின் இது வந்து ரிவிஷன் தான் பண்ணுறோம். மார்ச் 30 இங்கிலீஷ் மேக்ஸ் பெண்டிங் என்னதான் இருந்ததுன்னா, இல்லையா மேம் இது நான் எல்லாமே முடிச்சிட்டேன்றவங்க சயின்ஸ் பயாலஜி 23 லெசனை படிச்சிருங்க. அடுத்தது சோஷியல் அண்ட் மேக்ஸ். அதாவது மார்ச் 30க்கு வந்து சயின்ஸ் மேக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா பெண்டிங் அப்புறமா பார்த்துக்கலாம் 30க்கு. சரிங்களா? அடுத்து மார்ச் 31ல்
சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 10 அண்ட் யூனிட் 11, ஜியாகிரஃபி யூனிட் 1. ஏப்ரல் 1க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தமிழ் இது இயல் மற்றது எல்லாமே ரிவிஷன் தான். இங்கே வந்து பயாலஜி பண்ணிடுங்க. பயாலஜி யூனிட் 24 அண்ட் 25 ஏப்ரல் 1ல் பயாலஜி முடிச்சிடுங்க. சயின்ஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஏன்னா சப்போஸ் ஏப்ரல் 3 அந்த மாதிரி எக்ஸாம் வந்ததுனாலும் நம்ம வந்து மேக்ஸிமம் ஏப்ரல் 1ஓட ஃபுல்லாக டோட்டலாக முடிச்சிடுற மாதிரி. சரிங்களா? ஈவன் நம்ம இதிலே கூட நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். சரிங்களா? 29லேருந்து. பட் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்ச் 31க்கு சோஷியல், ஹிஸ்ட்ரி 10, 11 அண்ட் ஜியாகிரஃபி 1. அடுத்து ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா சயின்ஸ், பயாலஜி யூனிட் 24 அண்ட் 25 சின்ன யூனிட் தான். லிப்ரே ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஷார்ட், ஒரு 3 questions தான் இருக்கும். அதனால் 24. மற்ற நாள் வந்து மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா வந்து இப்போ கரண்ட்டாக எடுக்கிற லெசனும் ஃபர்ஸ்ட் லெசனும் அந்த மாதிரி மிங்கிள் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். மேம் ரொம்ப டஃப்பாக இருக்குது இந்த ஸ்டடி பிளான். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இதை விட வேற பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது 1 monthல நம்ம முடிக்கணும்னா. அதுக்காக தான் நான் வந்து மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படின்னா இப்போ ரீசண்டாக நம்ம படிக்கக்கூடிய லெசனும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு லெசனும், அப்போ இது ஈஸியாக முடிச்சிடலாம். இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நைட் ஒரு சப்ஜெக்ட் படிங்க, மார்னிங் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா நமக்கு 2 சப்ஜெக்டும் மேக்ஸ் டெய்லி வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். சைட் பை சைட் நான் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஒரு 1 month கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஏன்னா நமக்கு வந்து ஆனுவல் எக்ஸாமுக்கான டைமிங் வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். அதனால தான். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.